வெல்கம் டு லைஃப் குட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் குட் சேனலில் நம்ம இன்றைக்கி கருணக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. கருணக்கிழங்க ஒன்றும் பாதியமாக குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். தோல் உரித்த கிழங்கெல்லாம் நல்லா ஒன்றும் பாதியமாக இப்படி மசித்து விட்டுக்கணும். ஒரு சின்ன கோழி குண்டு போல் புளியை ஊற வச்சு புளி தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த கிழங்கெல்லாம் நல்லா ஊற வச்சிடணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ தான் தொண்டையெல்லாம் அரிக்காது, டிஸ்டர்ப் ஆகாது, நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு சாம்பார் பொடி, உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருந்தோம்ல கருணக்கிழங்கு, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்து இன்னுமே வதக்கி விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரமும் உப்பும் கம்மியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டு வதக்கி நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கிழங்கு நல்லா உள்ளுக்குள்ளே இருந்தே வெந்து சூப்பராக இருந்தது. இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது மசியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூடான சாதம் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மசியலை போட்டு நல்லா விரவி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அமிர்தமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருணக்கிழங்கு மசியல். தேங்க்யூ.